ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவன் எப்படி உள்ள வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளி ரூட் வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாக்கிங் போவாங்க. காலையில் வாக்கிங் போயிட்டு அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட் வழியாக தான் எல்லாமே சுற்றி போவாங்க. ஸோ அது வழியாக தான் வந்து இவன் நோட்டம் விட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனை பற்றி வந்து நம்ம விசாரிச்சதில் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டே வந்து இவன் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ராபரி பண்ணியிருக்கான். அதாவது செல்ஃபோனு, அந்த காசை பிடுங்கிறது, மிரட்டி காசு வாங்குறது போன்ற வந்து வழக்கில் வந்து இல்ல அவருதான் வந்து டி ஞானசேகரன். அவர் வந்து கட்சி பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து அமைச்சர் கூட எல்லாம் வந்து வாக்கிங் எல்லாம் போவாரு. ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு பேப்பர் வைக்கிறாங்க. அது வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள் டிவிலையும் காட்டுறாங்க போட்டோஸ் எல்லாம். இங்க பாருங்க, இவர் வந்து உதயநிதி கூட நிக்கிறாரு, இவர் பாத்தீங்களா இங்க பேர் இருக்குது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இந்த பேரை காட்டுறாங்க. அந்த பேர் நீங்க தானா? சரிங்க, அந்த பொண்ணு அதோட ஹாஸ்டல்ல தானே அந்த பொண்ணு அங்க போய் படிச்சு பேசிட்டு இருக்கு. அது வெளியில போய் பேசலையே. அப்படி காம கொடூரம் உள்ளதான் வந்திருக்கான். வெளியில போய் அந்த பொண்ணு இது பண்ணல. அப்ப அந்த பொண்ணை பத்தி தப்பா எப்படி பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயிரம் பேர் இருக்கலாம். இவர் தான் திமுக பொறுப்புல இருக்காரு, டி ஞானசேகர். நான் வட்ட செயலாளர். நான் தான் அந்த கூட்டத்தை நடத்தினேன். அதுல இவர் பேர் தான் போட்டுக்கேன். அவங்க அரசியல் ஆதாயம் பண்றதுக்காக இந்த துக்குடா கட்சிங்கெல்லாம் சேர்ந்து அவர் திமுகவில் இருக்காரு, இவர் இந்த மாணவன் இருக்கிறாரு, அப்படி ஒரு பொறுப்பே இப்போ இன்னும் இது வரைக்கும் ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் வந்துச்சு. ஒரு ரொம்ப வந்து கொடூரமான ஒரு சம்பவம் வந்துச்சு. அந்த சம்பவத்தை பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். அதாவது எல்லா மாணவர்களுக்கும் வந்து இங்கே வந்து படிக்கணுன்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேம்பஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கல்ச்சுரல் மீட் அப்போ தான் வந்து நான் உள்ளே போவேன். நான் அப்போ தானே சாப்பாடுலாம் கூட கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து கூட நிறைய பேர் உள்ளே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். வெளி மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதிகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் வந்து ஒரு பண்ண சம்பவம் வந்து எல்லாரும் தமிழ்நாடே உழுக்கிச்சே சொல்லாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்த வந்து ஒரு பெண் வந்து முதல் தைரியமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த 5 மணி நேரத்தில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா வந்து இவங்களை பாராட்டுறதுல வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சுற்றியுள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை சுற்றி உள்ள பொதுமக்கள்லாம் இருப்பாங்களே, அவங்ககிட்டயும் போய் நம்ம நேரடியாக வந்து இந்த அரசு வந்து எப்படி வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி நடவடிக்கை எடுத்துச்சு, ஸோ வந்து இதில் எதுனா வந்து தவற விட்டார்களா என்னன்றத பொதுமக்கள்கிட்டே நம்ம கருத்து நேரடியாக கேட்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா அந்த கயவன் ஞானசேகரன் என்பவன் வந்து யாரு, அவன் வந்து திமுகவை சார்ந்தவனா, அவனோட வீடு எங்க இருக்கு அப்படின்றது நம்ம நேரடியாக போயிட்டு நம்ம களத்துல போய் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஞானசேகரன் அவருடைய இல்லம். இங்கே பாருங்க, அங்கே வந்து பிரியாணி டேக்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேருந்து தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா அங்கே அடையாறில் கொண்டு போயிட்டு நடைபாதையில் வந்து விற்கிறவர் தான் ஞானசேகரன். இதுதான் அவருடைய இல்லம். மேலே ஒரு ஸ்டார் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் தான் அவருடைய இல்லம் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் சம்பவம் பண்ணுற அந்த போனார் இல்லையா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இதை வந்து ரெகுலராக ஒரு நோட்டை விட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறாங்க சொல்கிறாங்க. வணக்கங்க. இல்லை, இந்த பகுதியில் நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 47 வருஷமா. 47 வருஷமா இருக்கீங்க. ஸோ வந்து இங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு வரும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர். ஸோ வந்து இங்கே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளின்னு ஒரு தெரிஞ்ச உடனே அரசாங்கம் கரெக்டாக 4 மணி நேரத்துலேயே அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கரெக்டான இது எடுத்திருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இல்லை, இப்போ வந்து எல்லாம் சொல்றாங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பற்றி நம்புற மாதிரி இல்லைங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யாருங்க சொன்னா? பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு தான் இருக்கு. ஒரு குற்றம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க பாருங்க, அதுதாங்க இந்த அரசு. இருந்தாலும் வந்து நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? ஒருத்தர் குற்றவாளியே கேள்விப்பட்ட ஒரு 5 மணி நேரத்துல பிடிக்கிறாங்க. காவல்துறை வந்து பிடிச்சி அவருக்கு வந்து என்ன பண்ணுவோம் பண்ணியாச்சு. ஸோ வந்து இன்னமும் ஆக்ஷன் எடுங்கன்னு தான் சொல்றாங்க தவிர இது பிடிச்சதுக்கு வந்து இது வரைக்கும் வந்து யாருமே வந்து பாராட்டு ஒன்றும் தெரிவிக்கல. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க? இது
அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவருக்கு உண்டான ஒரு தண்டனையை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அது அரசாங்கம் அவங்களோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன அவங்க கொடுக்கணும்னு தீர்ப்புல வரும் முடிவாகும். புரியுதுங்களா? தீர்ப்பு முடிவாக அவர் ஜெயிலுக்கு போய் அவர் வாழ்நாள் ஃபுல்லா இருக்காராங்கிறது வந்து அரசாங்கம் பாத்துக்கும். இதுல நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அவருக்கான கடுங்காவல் தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும். கடும் தண்டனை கொடுக்கணுங்க. குற்றம் யார் செஞ்சாலும் ஒரு பெண்ணை தொட்டா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது இதன் மூலியமா தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போராட்டம் நடத்தி சாட்டையெல்லாம் அடிச்சினாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, திமுக வந்து அரசு வந்து ஒழியணும், அதுக்காகவே வந்து செருப்பு போட மாட்டாப்புலையா, சாட்டையெல்லாம் தச்சுக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் மேல வந்து ரொம்ப வந்து பற்றா இருக்காரு. நீங்க அவரை பத்தி யாரை சொல்றேன்னு தெரியுதுங்களா? அண்ணாமலை தான் சொல்றேன் சார். அவங்க ஆட்சியில பெண்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு கொடுத்தாங்க? அவங்க ஆட்சியே அமைக்கல சார். டெல்லியில சொல்றேன் சார். டெல்லியில அவங்களுடைய ஆட்சி நடக்குது இல்லைங்களா? அதாவது பிரதமரா இருந்து அவரோட ஆட்சி குஜராத்ல அங்கெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அங்க என்ன சார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க? தமிழ்நாட்டுல என்ன சார் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க? இப்ப நைட் ஒரு 11 மணிக்குன்னா நான் வண்டி எடுத்துட்டு நான் என்னால போக முடியும் சார். என்னால யாரும் எந்த ஒரு இதுவும் எங்களை பண்ணல சார். எங்க பார்த்தாலும் போலீஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட்ஸ்லயே தான் இருக்காங்க. முன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செயின் பராமரிப்பு அது மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு இடத்துக்கு நாங்க திடீர்னு ஒரு 11 மணிக்கு எங்க அம்மாக்கு மாத்திரை வாங்கணுமா, திடீர்னு என் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் நேரா போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அப்படி பாதுகாப்பு இல்லாம இல்ல. அப்படி நம்ம போனாலும் கூப்பிட்டு போலீஸ் கேட்கறாங்க, எங்கம்மா இந்நேரத்துக்கு போறீங்கன்னு. சார் இந்த மாதிரி போறேன், ஓகே போயிட்டு வாங்க. உங்க கூட யாரும் அனுப்பணுமா? இல்ல சார் நாங்களே போயிட்டு நாங்களே வாங்கி தரோம். அப்படிதான் சார் இங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் கோட்டூர்புரத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது சார். இப்ப நிறைய பேர் பார்த்தா சமூக வலைத்தளத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் படிக்கிற நேரத்துல எதுக்கு அங்க போகணும், அவங்க அப்பா அம்மா எதுக்கு இதுவா சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது அந்த பெண்ணை வந்து ஏளனமா பேசுறாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்போ பாத்தீங்கன்னா கோர்ட் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னோட கருத்தை நான் சொல்றேன். ஒரு பெண் ஒரு ஆணோட பேசுற என்னங்க தப்பு இருக்கு? அந்த பொண்ணுக்கு ஒரு என்ன எமர்ஜென்சியோ அந்த பொண்ணு வந்து பேசியிருக்கு. ஒரு பொண்ணு ஒரு ஆணோட பழகுது தப்புன்னு சொல்றது தனிப்பட்ட அந்த பொண்ணோட தனிப்பட்ட சுதந்திரம். அதை நாம யாரும் தலையிட முடியாது. புரியுதுங்களா? அதை நம்ம விமர்சனமா பண்ண முடியாது. அந்த பெண்ணை வந்து குற்றம் சாட்டுறாங்க. சரிங்க, அந்த பொண்ணு அதோட ஹாஸ்டல்ல தானே அந்த பொண்ணு அங்க போய் பேசிட்டு இருக்கு. அது வெளியில போய் பேசலையே. அப்படி காம கொடூரம் உள்ளதான் வந்திருக்கான். வெளியில போய் அந்த பொண்ணு இது பண்ணல. அப்ப அந்த பொண்ணை பத்தி தப்பா எப்படி பேச முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அது இருக்க ஹாஸ்டல்ல, அது இருக்க இடத்துல, அது இருக்க காம்பவுண்ட்ஸ்ல தான் அந்த பொண்ணு பேசியிருக்கு. வெளியில போய் அந்த பொண்ணு பேசல. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப வெளியில கேன்டீன்ல வந்தோ இல்ல வெளியில தாண்டி வந்து பேசிச்சு அப்படின்னு நீங்க சொன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அவங்க இருக்க ஹாஸ்டல்லையே அவங்க சுதந்திரமா ஒரு பொண்ணு ஒரு ஆணோட பேசுறது என்ன தப்பு? அது ஒரு பொண்ணு மேல குற்றம் சொல்றது ரொம்ப கடினமான வெளியே பேசலனாலும் எங்க பேசலாம், அதோட தனிப்பட்ட விருப்பம். 18 வயசுக்கு மேல தாண்டி போனா அவங்க இஷ்டம், அவங்க பேசுவாங்க, அவங்க விருப்பம் தானே. அது அதுல நம்ம வந்து சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது வந்து நாம வந்து அந்த பொண்ணை குற்றம் சொல்றது தப்பு. அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல தான் குற்றம் நடந்திருக்கு. வெளியில போய் குற்றம் நடக்கல. வணக்கம்மா. இந்த பகுதியில் நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நீங்க நாங்க இருக்கிற எங்க அத்தை மாமியார்ல இருந்து 40 வருஷமா இருக்காங்க. 40 வருஷமா இருக்கீங்க. இப்போ இங்க பக்கத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமாமா? தெரியும். இப்போ வந்து அது வந்து அரசாங்கம் வந்து போலீஸ்ல எப்படி செயல்பட்டுச்சு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? எடுத்து நடவடிக்கை பண்ணாங்க. அவனை இது வரைக்கும் இந்த தெருல நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க ஏரியாவில் பார்த்தது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து தப்பான செயலில் வந்து இப்போ கைது பண்ணால போலீஸ் வந்து உடனடியாக கைது பண்ணாங்களா இல்லை வந்து அலட்சியம் ஏற்படுத்தினாங்களா? இல்லை, உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. உடனடியாக எடுத்துட்டாங்கல்ல. சரி, வணக்கண்ணா. வணக்கம். இல்லை, இப்போ டி ஞானசேகரன் அப்படின்ற ஒரு பேர் பாத்தீங்கன்னா திமுகவோட நிர்வாகின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திமுக இருக்கீங்க இல்லையா? இப்போ டி ஞானசேகரன் யார், அவரா நீங்களா? டி ஞானசேகர் நான் தான். அதுக்கான சாட்சி எல்லாம் வந்து இன்னொரு இதுல கொடுத்துருக்கிறேன். இவர் தான் என்னோட வட்ட செயலாளர். இல்ல, அவருதான் வந்து டி ஞானசேகரன். அவர் வந்து கட்சி பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து அமைச்சர் கூட எல்லாம் வந்து வாக்கிங் எல்லாம் போவாரு. சோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு பேப்பர் வைக்கிறாங்க. அது வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள் டிவிலையும் காட்டுறாங்க போட்டோஸ் எல்லாம். இங்க பாருங்க, இவர் வந்து உதயநிதி கூட நிக்கிறாரு, இவர் பாத்தீங்களா இங்க பேர் இருக்குது பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இந்த பேரை காட்டுறாங்க. அந்த பேர் நீங்க தானா? ஞானசேகரன்றது திமுக இந்த வட்டா இந்த பகுதியில 70 நான் தான் சார். நீங்க தான்? ஆமா சார். 170 ஃபுல்லா நீங்க 170 நான் மட்டும் தான் சார் இருக்கிறேன். ஞானசேகர் இவர் தான் என்னோட வட்ட செயலாளர். சொல்லுங்க. இப்போ வந்து அவர் வந்து இது மாதிரி ஞானசேகர் ஒரிஜினல் இவர் தான் இல்லை. 1000 பேர் இருக்கலாம். இவர் தான் திமுக பொறுப்புல இருக்காரு. டி ஞானசேகர். நான் வட்ட செயலாளர். நான் தான் அந்த கூட்டத்தை நடத்தினேன். அதில் இவர் பேர் தான் போட்டிருக்கேன். அவங்க அரசியல் ஆதாயம் பண்ணுறதுக்காக இந்த துக்குடா கட்சிங்கெல்லாம் சேர்ந்து அவர் திமுகவில் இருக்காரு, இவர் இந்த மாணவன் இருக்கிறாரு, அப்படி ஒரு பொறுப்பே இப்போ இன்னும் இது வரைக்கும் போடல. ஆமா, அவரு எந்த பொறுப்பும் கிடையாது. இல்ல, அவர் இந்த பகுதியில நீங்க பாத்துருக்கீங்களா? அவர் திமுக வேலை செஞ்சிருக்காரு? இல்ல, அவர் பார்த்ததே இல்ல. திமுக ஒரு சம்பந்தமே இல்ல. அவர் உறுப்பினர்களே எந்த பொறுப்பினர்களே திமுக சம்மந்தமும் இல்ல. அவர் எப்படி வந்து அமைச்சரா கூட வாக்கிங் போறாரு, உதயநிதி சாரா கூட அப்படி போட்டாத்தாரு, அதெல்லாம் தவறான இது.
அதெல்லாம் கிடையாது. இல்ல போட்டோ எடுக்கிறது வந்து யாருன்னா எடுக்கலாம். இவரு தான் போய் குற்றம் பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா வந்தா அது போட்டோ கொடுக்குறது இயல்பு தான். அது பொதுமக்கள் குறைகிற கேட்க வரும் அமைச்சர் வரும்போது அப்ப கூட பக்கத்துல இருந்து எடுத்துருப்பாங்க கண்டி. அது வந்து அவருக்கு அதுக்கு அமைச்சருக்கு அது தொடர்பு கிடையாது. கூட வாக்கிங் போறது கிடையாது. அது அவருக்கு அமைச்சருக்கு இவர் யாருன்னே தெரியாது. எல்லாம் டிவியில பார்த்தா தெரியுது. இல்ல உங்களுக்கு அவர் பிரியாணி கடை வச்சிருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் அவர் வந்து எங்க அடையாறுல எங்கேயோ வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா, நமக்கு அவரெல்லாம் தெரியாது. ஆனா அவர் இந்த பக்கத்துல தான் இருக்காரு. ஆளு இங்கே இல்ல, அவர் கோட்டூர்ல இருக்காரு. கோட்டூர்ல இருக்காரு. நம்ம பகுதிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஒரிஜினல் ஞானசேகர் இவரு. அந்த கூட்டம் நடத்துறது இவர் பேர் தான் போட்டோம். இங்க பாருங்க, இவர் தான் வந்து டி ஞானசேகர். இவர் தான் வந்து திமுகவுடைய பொறுப்புல இருக்காரு. இலக்கிய அணியில இவர் தான் இருக்கிறாரு. அவர் கிடையாது. அவர் ஆக்சுவலா வந்து அந்த பேரும் அவரு ஒரே நாள்ல வந்து ரெண்டு மாத்தி வந்து அரசியல் சொல்றாங்க. கரெக்டுங்களா? இவர் தான் ஞானசேகர். நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள, அதாவது இந்த சம்பவம் நடந்த பக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவன் எப்படி உள்ள வரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளி ரூட் வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாக்கிங் போவாங்க. காலையில் வாக்கிங் போயிட்டு அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட் வழியாக தான் எல்லாமே சுற்றி போவாங்க. ஸோ அது வழியாக தான் வந்து இவன் நோட்டமிட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனை பற்றி வந்து நம்ம விசாரிச்சதுல பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டே வந்து இவன் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ராபரி பண்ணியிருக்கான். அதாவது செல்போனு, அந்த காசை பிடுங்கிறது, மிரட்டி காசு வாங்குறது போன்ற வந்து வழக்குல வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து விசாரணை மற்ற விஷயங்களை விசாரிக்காம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன் வந்து யாருமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காததான் இது பெரிய வந்து பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து அப்போவே விசாரிச்சிருந்தாங்கன்னா இது வந்து நடந்திருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்து படிப்பு கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு ஸோ எல்லாரும் சைலண்டாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறான். அது போக பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கை கால்லாம் உடைச்சு, அதை மாவு கட்டு போட்டு அவர் அமைச்சிருக்காங்க. அது ஏன் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் பண்ண குற்றம் அந்த மாதிரி. அரசாங்கம் எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்குன்னா ஃபாஸ்ட்டாக செயல்பட்டிருக்கு. அதாவது இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த 5 மணி நேரத்திலேயே வந்து ஆக்சுவலாக வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. இன்னும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதுதான் நான் கேட்குறேன். இன்னும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் எடுக்காம இருந்துச்சா, இல்லை வந்து இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து உனக்கு பிடிக்காம இருந்தாங்களா? இதுதான் என்னோட கேள்வி எழுப்புது. அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு துரிதமாக செயல்பட்டு இருக்குல்ல. அப்புறமா வந்து சிலர்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க, இவர் வந்து என்னங்க நீங்க வந்து சாருன்னு சொல்றது, சார் யாரு? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்புறாங்க. அரசியல்வாதிகளே வந்து மூளை இல்லாம சாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தெளிவா சொல்றாரு. கமிஷனர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல சார் என்று அவன் வந்து ஆக்சுவலா வந்து ஃபிளைட் மோடு போட்டு வந்து பேசுற மாதிரி நடிச்சு வந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு டைரக்டா நியூஸ்லயே சொல்லியிருக்காரு. ஆனா வந்து இல்ல, அந்த சார் வந்து வேற ஒருத்தர். நான் கேட்கிறேன், அந்த சார் வேற ஒருத்தர் உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களால முடியுமா? உங்களுக்கு தான் தெரியல யாருன்னு சொல்லிட்டு கொடுங்க போயிட்டு. அதை விட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசாங்கத்தை எப்படியாவது குறை சொல்றன்ற ஒரு நோக்கத்திலேயே வந்து இந்த விஷயத்தை வந்து பரப்பி பேசி பெரிய பூகம்பம் அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேவலமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு போற இடத்துல ஆனா இப்ப பாருங்க, ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நேற்று நான் ஒரு செய்தியில நான் பாக்குறேன், அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசுறாங்க. அது எப்படி நீங்க பேசுவீங்க ஒரு பெண்ணை வந்து? நீங்க ஏங்க அவங்களோட விருப்பங்க, நீங்க எப்படிங்க நீங்க பேசுவீங்க? நீங்க படிக்கிற நேரத்துல வந்து உங்களுக்கு அங்க வேலை இங்க வேலை, நீ யார் முதல்ல கேட்கறதுக்கு? உனக்கு என்ன தைரியம், உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறதுக்கு? நீ எப்படி கேட்ப? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த மாதிரிலாம் பேச. ஒரு பெண்ணை வந்து குற்றவாளி கூண்டுல ஏத்துறீங்க. அந்த பொண்ணு தைரியமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. யாரு கொடுப்பா? எதனால கொடுத்து தெரியுமா உங்களுக்கு? இந்த அரசாங்கம் மேல உள்ள நம்பிக்கையில போயிட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து அவங்க சித்தப்பா மூலியமா வந்து போயிருக்கான். சித்தப்பா வந்து மீடியா மூலியமா கொடுத்துருக்கலாம். அதுதான் நடந்திருக்கும். அப்ப எப்படிங்க யாருங்க கொடுப்பா? இதுவும் காரணம் கேட்டா வந்து திமுக தான் காரணம். இவங்க தான் அப்படி பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? அந்த பெண் வந்து ஆக்சுவலா வந்து திமுக தான் சொல்றாங்களா இந்த மாதிரில பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட கொண்டு போயிட்டு வந்து அவர் திமுக அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அவர் திமுக ஆவாரு? என்ன நீங்க ப்ரூஃப் காட்டுங்க. அவர் வந்து போட்டோ எடுத்திருக்காரு. ஒரு அமைச்சர் போகும்போது நீ இந்த போட்டோ எடுக்க தான் செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவர் வந்து ஒரு பணி செய்யும் போது கூட போய் சைலண்டா இருந்து போட்டோ எடுத்திருக்காரு. போட்டோ எடுத்து பில்டப் கொடுக்கறதுக்காக அந்த பையன் எடுத்து வச்சுக்கலாம். தவிர அவர் எந்த வித நிர்வாகியும் கிடையாது. எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த பேருக்காக சிலர்கள்லாம் வந்து இது தப்பா பேசணும், இந்த காலேஜை வந்து தவறா சித்தரிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெளிவா தெரியுதுங்க. அது எப்படி நீங்க வந்து போராட்டம் பண்ணுவீங்க?
அண்ணாமலைக்கு வந்து என்ன தகுதி இருக்கு போராட்டம் பண்றதுக்கு? அவன் கட்சியில மாசம் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இந்த கேஸ்ல பிராத்தல் கேஸ்ல இந்த பெண்கள் விஷயத்துல மாற்றான். அக்யூஸ்டுங்களாம் வந்து பிடிச்சி அவங்க கட்சியில தான் இருக்கிறாங்க. இது நான் சொல்ல, அது தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் வந்து கட்சியில இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இது உங்களுக்கு? அதாவது நான் வந்து இப்ப மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். எல்லாருக்கும் புரியுது இந்த விஷயம் நடந்திருக்கு கூடாது. இவருக்கு வன்மையான கண்டனத்துக்கு ஒரு விஷயம். ஆனா வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாச்சே. உன்னை என்ன பண்ணணும்? உன்னை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு ஏத்தணும்னு சொல்றீங்க. அப்புறம் வந்து குற்றவாளியை பிடிச்சாச்சு, நீங்க அவனை சாவடிக்கணும், அவனை வெட்டணும், குத்தணும். எப்படி எதுக்கு வெட்டுவாங்க குத்துவாங்க? அப்புறம் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்ப அவனை சுட்ட என்கவுண்டர் பண்ணாலும் என்ன நீங்க சொல்லுவீங்க? நீங்க எப்படி நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, அதாவது மறைக்கிறதுக்கு, உண்மையான குற்றவாளிகளை மறைக்கிறதுக்கு என்கவுண்டர் பண்ணுவீங்க சொல்லிட்டு புது ஒரு இதுவை நீங்க போடுவீங்க. நீங்க இதுக்காக தான் நான் வந்து நேர்ல வந்து என்ன நடக்குது நல்ல தீர விசாரிச்சு நான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கே வந்து நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். எதுக்காகனா அரசாங்கம் வந்து சிறப்பா செயல்படுது. இன்னும் எப்படி இன்னும் சிறப்பா செயல்பட நீங்க சொல்றீங்க? இன்னும் என்ன பண்ணணும்? காலேஜ் பேரை கெடுக்கிறதுக்காக வந்து சிலர் விஷமிகள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க. இதெல்லாம் வன்மையான கண்டனக்குரியது. அரசியல்வாதிகள்லாம் போய் வேற எங்கன்னா போய் அரசியல் பண்ணுங்க. உங்க கட்சியில இருக்கிற ஆட்களை திருத்துங்க. எவ்வளவு சிறுமி இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, அந்த சவுந்தரராஜன் பாண்டிச்சேரியில ஒரு 10 வயசு பொண்ணுக்கு நடந்தது போய் அவங்க போய் பேசினாங்களா? எதிர்த்து பேசினாங்களா? அவங்க ஏங்க ஒரு கேள்வி எழுப்பினாங்களா? இங்க இந்த நாம் தமிழர் கட்சியில சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு சின்ன பொண்ணு இந்த என்எஸ்எஸ் சொல்லிட்டு அங்க போயிட்டு அவங்க சிறுமியை வந்து கேவலமான ஒரு பேசி அந்த வார்த்தைகள்லாம் பேசி அந்த பொண்ணு கூட தப்பா வந்து நடந்திருக்காரு. இதெல்லாம் போயிட்டு கண்டிச்சாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. மணிப்பூர்ல ஏகப்பட்ட சம்பவம் இருந்துச்சு. பொள்ளாச்சியில எத்தனை பெண்கள் வந்து ஐயோ அம்மான் கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. அப்பெல்லாம் போய் குரல் கொடுத்தாங்களா? ஆனவனும் வந்து எப்ப கிடைக்கும் அதை தேடினே இருப்பாங்க. திமுக குறை சொல்லணும் தேடினே இருந்தீங்கன்னா இது என்னங்க இது கேட்டா நீங்க முட்டு கொடுக்குறீங்க. நான் முட்டு கொடுக்கல. எதுக்கத்தாலும் தவறா நீங்க சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன். நான் எப்படி நீங்க தவறா நீங்க சொல்லுவீங்க? எப்ப யாராச்சும் ஏதாச்சும் ஆகுதா இது காரணம் திமுக அப்படி அதாவது தினமும் வந்து ஃபுல்லா ரொட்டீன்லயே இருப்பாங்க போல வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து தப்பு சொல்றதுக்காக. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப கூட சொல்றேங்க, சேஃபஸ்ட் சிட்டினா இது சென்னை தாங்க. இது ரிப்போர்ட்டே இருக்கு. சில கையவர்கள், சில வந்து அசிங்கமான வார்த்தைகள்லாம் வருது, பேசக்கூடாது பொது வெளியில. இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரி நாய்கள் பண்ற வேலைக்கெல்லாம் கடுமை தண்டனை கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. எங்கேயாவது வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி ஒரு கேஸ் நீங்க காட்டுங்க பார்க்கலாம். இப்ப இருக்க கவர்மெண்ட் நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு வராங்க, ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் இது பெண்களுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பற்ற நிலை இருந்துச்சுன்னா தயவு செய்து வந்து 181 டயல் பண்ணுங்க. உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு பார்த்து ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து சொல்லிட்டு பிரத்யேகமா வந்து ஆட்களை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அரசாங்கம் கண்டிப்பா உங்களுக்கு துணை நிற்கும். இந்த 181 நம்பரை தயவு செய்து டயல் பண்ணுங்க. எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு யாராவது துன்புறுத்தால், உங்களை வந்து மிரட்டினாலோ இல்ல வந்து வேற எது விஷயமா பேசினாலோ தவறா நடந்துக்க முயற்சித்தாலோ தயவு செய்து நம்பருக்கு கால் பண்ணுங்க. எதுக்குமே பயப்படாதீங்கன்றத ரோஸ்ட் பிரஸ் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறோம்.